அடையப்பா, ஒரு நபருக்கு 10,000 ரூபாய் பணம்! அப்படிதான் பீகார் தேர்தலில் பாஜக ஜெயிச்சதா? அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கு காங்கிரஸ். பீகார்ல என்டிஏ கூட்டணி பெரிய வெற்றியை பெற்றிருக்கு. ஆனா இந்த வெற்றிக்கு பின்னால ஏதோ இருக்குன்னு காங்கிரஸ் பரபரப்பான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. குறிப்பா தேர்தல் நடக்கும்போதே அரசு திட்டமிட சொல்லி பெண்களுக்கு 10,000 ரூபாய் விநியோகம் செஞ்சிருக்காங்க. இது அப்பட்டமான தேர்தல் விதிமுறை மீறல்னு காங்கிரஸ் சாடியிருக்கு. காங்கிரஸ் மூத்த தலைவர் அசோக் கெலாட் தேர்தல் ஆணையம் இதை வேடிக்கை பார்த்தது. இதுவும் ஒரு வகையான வாக்கு திருட்டுதான்னு குதிச்சிருக்கார். ராகுல் காந்தி சொல்ற வாக்கு திருட்டுனா இதுதான் என்று கெலாட் வெளிப்படையா விமர்சிச்சிருக்கார். தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு வெறும் 10 நாளைக்கு முன்னாடி தான் இந்த முதலமைச்சர் மகளிர் வேலைவாய்ப்பு திட்டம் கொண்டுவரப்பட்டிருக்கு. தேர்தல் நடந்துட்டு இருக்கும்போதே சுமார் 1 கோடி பெண்களுக்கு அவங்க வங்கி கணக்குல 10,000 ரூபாய் நேரடியா வரவு வைக்கப்பட்டிருக்கு. இது தேர்தல் நடத்தை விதிகளுக்கு எதிரானதுன்னு ராஷ்டிரிய ஜனதா தளமும் காங்கிரஸும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆனா இது பழைய திட்டம்னு சொல்லி தேர்தல் ஆணையம் தடை போட மறுத்திருக்கு. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல இதற்கு முன்னாடி இதே மாதிரி நலத்திட்டங்கள், விவசாய திட்டம், கலர் டிவி தேர்தல் அறிவிப்பு வந்ததும் நிறுத்தப்பட்டதை காங்கிரஸ் இப்போ சுட்டிக்காட்டியிருக்கு. தமிழகத்துக்கு ஒரு நீதி, பீகாருக்கு ஒரு நீதியா? தேர்தல் விதிகள் எல்லா மாநிலத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கணும்னு எதிர்க்கட்சிகள் சத்தம் போடுறாங்க. உங்க பார்வையில தேர்தல் நடக்கும்போது இப்படி பணம் கொடுக்கறது சரியா, தவறா? கமெண்ட்ல சொல்லுங்க.